ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா சுண்டக்கடலை, அதுவும் கருப்பு சுண்டக்கடலை வைக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். கமெண்ட் ப்ளீஸ். இதெல்லாம் இப்படியே வைப்பாங்க அப்படியே வைப்பீங்கன்னு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. மோட்டிவேஷன் கொடுங்க. இன்னும் வைக்க வைக்க தான் வரும். எதுனாலும் ஃபஸ்ட்டே வந்துடாது. எதுனாலுமே அப்படி தான். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. தீயை வந்து சிம்மிலே வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவள் கத்துறதுக்கு தானே இங்கே தூக்கிட்டு வந்த, இடஞ்சிருக்க மாட்டேங்கள அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக போட்டாலும் கடுகு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சா? அதுக்கப்புறம் சுண்டல், நம்ம கருப்பு சுண்டல் இது அதை வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை வந்து போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா,
ஆ, கடவுளே, கொஞ்சோண்டு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ஆ, அப்புறம் கரம் மசாலா. அப்பா, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து எல்லா பட்டையும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் பட்டை மசாலான்னு சொல்லி 3 ரூபாய்க்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ கடவுளே, ஏதாவது எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாம் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பட்டை எங்கே இருக்குன்னு தெரியல. பட்டை போடலை. சரி பரவாயில்ல, இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா. அப்புறம் இது உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தான் மெயின். எது இருக்கோ இல்லையா உப்பு தேவை. இதெல்லாம் காரம் கீரம் இதெல்லாம் பிடிக்கட்டும். உப்பு இதுதான் அதுதான் வணக்கி விட்டாச்சா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். இதை அரைச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஜீரகம், அப்புறம் சேர்த்தா சீரகம், வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாம் சேர்த்தேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஊற்றி சேர்த்தாங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு முடிகிற வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதா பாருங்க, தேங்காய் திருன்னு இருக்குண்ணே. நல்லா அரைச்சிக்கணும். உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு பார்த்தீங்களா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. டேஸ்ட் வந்து என்ன டேஸ்ட்டில் திரும்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போவுமே டேஸ்ட் பார்த்துட்டேன்.
செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, ஒரு மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மீன் குழம்பு பொடி எதுவுமே நான் போடலை. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. வெந்தயம்லாம் போடுவாங்க மீனுக்கு, வெந்தயம். அப்புறம் வந்து பூண்டு போடுவாங்க. மீன் குழம்பு மசாலா பொடியும் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் இந்த வாசனை வந்துச்சுன்னு தெரியல. தேங்காய் வாழையா இல்லை தக்காளி வச்சு அரைச்சதுனாலயா என்னன்னு தெரியல. ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, மீன் குழம்பு எனக்கு நல்லா வரும்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மீன் குழம்பு நான் ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆசையாக இருக்குது. மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீனில் வந்து முள்ளே இருக்காது தெரியுமா, பெரிய மீன், மாவுளை மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம், திருச்செந்தூரில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பிடிக்கும். அப்புறம் நெத்திலி மீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் பொரித்து சாப்பிடணுன்னு அதுவும் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பொரிக்க வராது. திருப்பி போட்டோன்னா கரண்டியில் இல்லைன்னா மீன் தோல் வந்து தனித்தனியாக வந்துடும். அதெல்லாம் வராமல் கரெக்டாக பொரிக்கணும். அது பொரிக்க தான் நமக்கு பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். இனி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்க போய் ஒரு குழம்பு வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. பெல் ஐக்கானை அமுக்கி அதில் வந்து ஆல்ங்கிற இதை வந்து கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.